2026 ஈழத்து மாப்பிள்ளை நடிகர் விஜய் தமிழக முதலமைச்சர் ஆவார். கடந்த வருடம் 2024 பிப்ரவரியில் நடிகர் விஜய் ஆரம்பித்த தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் செல்வாக்கு நாளொரு மீடியும் பொழுதொரு வனவுமாக வளர்ந்து வருகிறது. நடிகர் விஜயின் அரசியல் பிரவேசம் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளின் வயிற்றில் புலியை கரைத்துவிட்டிருக்கிறது. விஜயின் ரசிகர்கள் மன்றம் பல ஆண்டுகளாக மக்களுக்கு சேவை செய்யும் நற்பணி மன்றங்களாக செயல்பட்டு வந்தன. கடந்த வருடம் முதல் அரசியல் கட்சியாக பதியப்பட்டு இயங்கி வருகின்றது. சென்ற வருடம் அக்டோபரில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் முதல் மாநில மாநாட்டில் 8 லட்சம் பேர் கலந்து கொண்டதாக மாலை மலர் செய்தி வெளியிட்டிருந்தது. அந்த வகையில் தொடர்ந்தும் விஜயும் அவரது கட்சியின் நடப்பு அரசியலில் மிக தீவிரமாக இறங்கி வேலை செய்கின்றனர். நடிகர் விஜய் தமிழ் சினிமாவில் முதலிடத்தில் இருக்கும் இந்தியாவிலேயே அதிகூடிய சம்பளம் வாங்கும் உச்ச நட்சத்திரமாக திகழ்கிறார். ஆனால் அவர் சினிமாவை விட்டு முழுமையாக விலகி அரசியலில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளார். தன்னுடைய கட்சியின் அடிப்படை கொள்கையாக, அதாவது இரு கண்களாக திராவிட அரசியலையும் தமிழ் தேசிய அரசியலையும் முன்னெடுக்கப் போவதாக அறிவித்துள்ளார். தமிழக அரசியலை தமிழக சினிமாவுக்கூடாக முன்னெடுத்தவர்கள் பிற்காலங்களில் அரசியலில் இருந்து சினிமாவுக்கு வந்தனர். அதன் பின்னர் சினிமாவில் இருந்தவர்கள் அரசியலுக்குள் நுழைய முயற்சித்தனர். அந்த வகையில் ஜெயலலிதா சினிமாவிலிருந்து அரசியலுக்குள் நுழைந்தார். சினிமா முன்னணி நட்சத்திரங்கள் பலரும் தமிழக அரசியலுக்குள் காலடி எடுத்து வைக்க முயற்சித்தனர். அதில் சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த், கமலஹாசன், உதயநிதி என இந்த பட்டியல் மிக நீண்டது. ஆனால் இந்த நட்சத்திரங்களின் அரசியல் கனவு பலிக்கவில்லை. அதற்கு அவர்களிடம் ஆர்வம் இருந்த அளவுக்கு முயற்சியும் அர்ப்பணிப்பும் நம்பிக்கையும் இருக்கவில்லை. மாறாக விஜயகாந்த் முயற்சியும் அர்ப்பணிப்பும் நம்பிக்கையும் கொண்டவராக எதிர்க்கட்சி தலைவராகவும் வந்து சாதித்தார். விஜயகாந்த் விட்ட இடத்திலிருந்து விஜய் தன்னுடைய பயணத்தை தொடர்கின்றார். விஜய் நீண்டகால திட்டத்தோடும் அர்ப்பணிப்போடும் நம்பிக்கையோடு முயற்சிக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சி கட்டமைப்பு, நீண்டகால அரசியல் பின்புலம் என்பவை அதன் வெற்றியின் ரகசியம். இவை விஜய்க்கு மிகுந்த சவாலாக அமையும். ஆனாலும் சர்வதேச ரீதியில் மக்களிடம் எழுந்துள்ள அதிகாரத்துக்கு எதிரான போக்கு, நீண்ட காலமாக நீத்த போன அரசியல் என்பன விஜய்க்கு பலமாக அமைய நிறைய வாய்ப்புகள் உள்ளது. ஈழத்து மாப்பிள்ளை முதலமைச்சராவது காலத்தின் தேவையாகவும் அமையும். 2 ஆண்டுகளுக்கு முன்னர் தேசம் திரையில் வெளியான விஜய் ஈழத்து மாப்பிள்ளை முதலமைச்சர் ஆகிறார் என்ற காணொலியின் ஒரு சிறு பகுதியை பார்த்திருப்பீங்கள். 2024 வெளியிடப்பட்ட இந்த காணொலியை தயாரித்த கங்கா ஜெயபாலன் அவர்கள் இதை எதிர்கூறியிருந்தார். தான் மிகுந்த ஆதரவாளரும் கூட. இப்பொழுது அரசியல் ரீதியில் அரசியல் பட்டங்களையும் பெற்றிருக்கின்ற கங்கா ஜெயபாலனோடு நாங்கள் இணைந்து கொள்கின்றோம். வணக்கம் கங்கா. வணக்கம். இந்த தமிழ்நாட்டு தேர்தல் ஓரளவு தமிழ்நாட்டினுடைய அரசியலையே புரட்டி போட்டிருக்குன்னு சொல்லலாம். அது இந்த அரசியல் அரங்கத்திலேயே இருக்காத டிவிகே தாவேகா தமிழக வெற்றி கழகம், விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியலை கைப்பற்றியிருக்கிறது. எம்ஜிஆருக்கு பிறகு எம்ஜிஆரிலும் பார்க்க விரைவாகவே களத்தில் இறங்கி ஆட்சியை கைப்பற்றி இருக்கின்றார். 109 தொகுதிகளில் தாவேகா வெற்றி பெற்றிருக்கின்றது. 74 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கின்றது. 51 தொகுதிகள்ல அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கின்றது. இது தொடர்பாக நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீர்கள் தாவேகா வெற்றி பெறும் என்று. அந்த பின்னணியை சொல்லுங்க கொஞ்சம். தாவேகா கட்சி 2024 உருவாக்கப்பட்டு, நான் நினைக்கிறேன் அது அந்த முதலாவது மாநாடு நடந்ததுக்கு பிறகுதான் நான் அந்த எதிர்வு கூறலை கூறியிருந்தேன். சென்னையில ஒரு பெரிய மாநாடோட விஜய் நடத்தி காட்டியிருந்தார். அந்த நேரத்துல அந்த மாநாட்டுக்கு தமிழ்நாடு முழுக்க இருந்து தன்னெழுச்சியாக இளைஞர் யுவதிகள், விஜயனுடைய பெரும்பாலும் கூறப்பட்டது விஜயனுடைய ரசிகர்கள் வந்து கலந்து கொண்டார்கள். அது கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கு மேற்பட்ட இளைஞர் யுவதிகள் மக்கள் வந்து கலந்து கொண்டார்கள். அந்த நேரத்தில் இருந்தே விஜய் ஒரு செய்தியை தமிழகத்துக்கு சொல்லிவிட்டார். அரசியல் நானும் இறங்கி விட்டேன். விஜய் மட்டுமல்ல, எம்ஜிஆர், ரஜினிகாந்த் சொல்லியிருந்தார் வரப்போறேன்னு. எம்ஜிஆர் வந்திருந்தார், விஜயகாந்த் வந்திருந்தார், கமலஹாசன் வந்திருக்கிறார். ஆனால் விஜய் வெல்ல வேண்டும் என்றது உங்களோட விருப்பமாக இருந்திருக்கு. அதே போல தமிழ்நாட்டு மக்களுடைய பலருடைய விருப்பமாகவும் இருந்தது. ஆனால் இது எல்லாருடைய விருப்பத்தை மீறி அது இந்த அதிர்வலையை ஏற்படுத்துற அளவுக்கு மாறினதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அதுக்கு தனி விருப்பம் காரணம் இல்லை, அதுக்கு பல காரணங்கள் பொதுவாக பேசப்படுது. இந்த விஜயின் வெற்றியை பலர்
எதிர்வு கூறாவிட்டாலும் விஜய் ஒரு கணிசமான அளவு வாக்கு வீதத்தை பெறுவார் என்று எல்லாரும் எதிர்வு கூறுகின்றார்கள். குறிப்பாக மாறி மாறி தமிழகத்தை ஆண்டு வந்த அதிமுக திமுக தலைமையிலான அரசாங்கங்கள் மீதான மக்களுக்கு இருந்து வந்த ஒரு வெறுப்பு கசப்புணர்வு மற்ற இரண்டு கட்சிகளுமே ஊழல் குற்றச்சாட்டுகளில் சிக்கியிருந்தார்கள். அதிமுகவில் ஊழலுக்கு தண்டனை பெற்று சிறை சென்றிருக்கிறார்கள். அதே மாதிரி அதிமுகவில் முதலமைச்சராக வந்த ஜெயலலிதாவுக்கே தண்டனை வழங்கப்பட்டது. அதே மாதிரி திமுகவிலும் 2G வழக்குல கனிமொழி எல்லாம் சிறை சென்று வந்திருக்காங்க. இப்ப 2G வழக்கு அதுல அவர்கள் பின்னாளில் விடுவிக்கப்பட்டிருந்தாலும் இப்ப மீண்டும் அது திறக்கப்பட்டிருக்கு. அதுல முக்கியமான காரணம் இந்த இரண்டு பாரம்பரியமான கட்சிகளிலும் அவர்கள் தாங்கள் கொள்கை அரசியல் முன்னெடுப்பதாக கூறிக்கொண்டாலும் சமூக நீதி கட்சிகள் என்று கூறிக்கொண்டாலும் தொடர்ச்சியாக ஒரு குடும்ப அரசியல் இடம்பெற்று வருகிறது. அதிமுகவில அதை பெரும்பாலும் அவதானிக்க விட்டாலும் தனிய கருணாநிதி குடும்பம் என்றல்ல பொதுவாக என்ன குற்றச்சாட்டு வைக்கிறார்கள்னா திமுகவில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 3/2 பகுதி மந்திரிமாரோ அல்லது கட்சி நிர்வாகிகளோ தங்களோட அடுத்தடுத்த இடங்களுக்கு அல்லது தங்களுக்கு பிறகு தங்களோட வாரிசுகளை கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். அப்போ ஒரு சாமானிய இளைஞன் அரசியல் ஆர்வம் உள்ளவர் அரசியலில் பங்கு பெற வேண்டும் என்றால் வெற்றி வாய்ப்புள்ள கட்சிகளான திமுகவிலோ அதிமுகவிலோ வரணும் என்றால் அதுக்கு சாத்தியம் சரியான குறைவா இருக்கு. ஒன்று அவர்கள் இதெல்லாம் நீங்கள் சொல்லுகின்ற இந்த காரணங்கள் மக்களுக்கு என்ன தாக்கத்தை மக்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில என்ன பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்ற நினைச்சுத்தானே மக்கள் வாக்களிப்பார்கள். அவர்கள் ஒரு மாற்றத்துக்காக விருப்பப்பட்டு வாக்களித்திருக்கிறார்கள். மாறி மாறி இவர்கள் எங்களை ஆளுகிறார்கள். விஜய் அவர்கள் எந்த மாற்றத்தை கொண்டு வருவார்கள் என்று நீங்கள் கருதுகிறீங்க? தமிழ்நாட்டில மட்டும் இந்த ட்ரெண்ட் உருவாகல. இது கிட்டத்தட்ட சவுத் ஏசியாவிலேயே இது ஆரம்பிச்சிருக்கு. இலங்கையிலேயும் இதே மாதிரி தான் NDP அரசாங்கம் மாற்றத்தை கொண்டு வரும் என்று மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். நேபாளத்துல வாக்களித்திருக்கிறார்கள், பங்களாதேஷ்ல வாக்களித்திருக்கிறார்கள், அமெரிக்காண்ட நியூயார்க்லயும் வாக்களித்திருக்கிறார்கள். இது ஒரு ஜெனரேஷனுடைய எழுச்சி இருக்கிறதாலையும் ஒரு மாற்றம் ஒன்று தேவை என்ற ஒரு போக்கு இருக்கிறதாலையும் இந்த போக்கு தமிழ்நாட்டிலையும் சாத்தியமாகி இருக்கு. தமிழ்நாடு எப்பவுமே வரலாற்றில எல்லாத்திலையும் முன்னுதாரணமாக முன்னோடியாக திகழ்ற மாநிலம். அதனால இந்த போக்குல தமிழ்நாடுல தாவேகா வெற்றி பெற்றது. அந்த விஜய் கொண்டு வர போற மாற்றம் அவர் அறிவித்த திட்டங்கள்லயே இருக்கு. அவர் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தேவையான அங்க இருக்கிற அடிப்படை பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணி அவர் திட்டங்களை அறிவிச்சிருக்கிறார். மீனவர்கள் பிரச்சனையா இருக்கட்டும், இப்ப பெண்களுக்கு தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்ல, ஸ்டாலினுடைய ஆட்சியில தொடர்ச்சியாக பெண்கள் அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்குள்ளாகி இருக்கிறார்கள், விமானத்தளத்துக்கு பின்னால துன்புறுத்தலுக்குள்ளாகி இருக்கிறார்கள். இந்த விதமாக பல இடங்கள்ல நடந்து கொண்டிருக்கு. பாடசாலை மாணவிகள் பாலியல் துன்புறுத்தலுக்குள்ளாக இருக்கிறார்கள். அந்த பிரச்சனைகளுக்கு ஸ்டாலின் அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள் மீது பெரும்பாலும் ஒரு அதிருப்தி இருக்கு. அதை விட கஞ்சா போதைப் பொருள் பாவனை அதிகரித்திருக்கு. அதுகள் சம்பந்தமான அந்த பிரச்சனைகளை எதிர்கட்சிகள் சரியாக பயன்படுத்தி கொண்டார்கள் தேர்தல் பிரச்சாரத்தில். அதிலும் தாவேகாவுக்கு பெரும்பாலும் வாக்களித்தவர்களில் பெண்களும் முதல் முறை வாக்களிக்கும் இளைஞர்களும் வாக்காளர்களும் இருக்கிறதால அவர்களை கவரும்படியான கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவித்திருக்கிறார். பொதுவாக சென்னை மாவட்டத்தை AI தொழில்நுட்ப தலைநகராக மாற்றுவேன், பல்கலைக்கழகம் அமைப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அடுத்தது வேலை இல்லாமல் படித்த வாலிபர் இருக்கின்ற மாணவர்களுக்கு, அதாவது வேலை படித்து முடித்துட்டு வேலை கிடைக்காமல் இருக்கிறவர்களுக்கு மாதாந்த உதவித்தொகை அறிவித்திருக்கிறார் 4000 ரூபாய். ஒரு பெரிய விஷ் லிஸ்ட் ஒன்று விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். வாக்குறுதி அது விஷ் லிஸ்ட் இல்ல, அவரோட தேர்தல் வாக்குறுதி. அதான் அந்த வாக்குறுதிகள் விஷ் லிஸ்ட் அளவுக்கு நீண்டு இருக்குது. அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான நிதி பற்றி அவர்களுடைய கொள்கை விளக்கத்துல உறுதியாக தெரிவிக்கப்படையில்லை என்று சொல்லி அவர் இன்னும் அவர் பதவி ஏற்கவே இல்லை. ஆனால் அவர் மீது அவர் என்ன செய்வார் என்றது எதிர்காலம். அவருக்கும் ஒரு 3 மாசம் 6 மாசம் 1 வருஷம் அவருக்கும் தேவை, அவர் எப்படி இயங்குகிறார் என்றதை கணிக்கிறது. ஆனா அதே சமயம்
ஒரு கொள்கைகளை வெளியிடுற பொழுது, அதாவது கொடுப்பனவுகள் மிக உச்சபட்ச கொடுப்பனவுகள் தாவேகாவாலையும் செய்யப்பட்டிருக்கு, அதிமுகவாலையும் செய்யப்பட்டிருக்கு, திமுகவாலையும் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் ஏஐ தொழில்நுட்பத்தை விஜய் கொண்டு வரான்னு சொல்றார். அந்த ஏஐ கணிப்புகள், அது கணிப்புகள் அல்ல, அளவீடுகள் சொல்லுது இவர்கள்ட்ட இந்த எங்க இருந்து இந்த நிதி வரப்போகுது, இவ்வளவுத்தையும் கொடுக்கறதுக்கான நிதி எங்க இருந்து வரப்போகுதுன்றது தெரியாது. இல்ல அவர் அதுக்கு தேர்தல் பரப்புரையிலேயே சொல்லி இருக்கிறார். அது அவர் சொல்றது வேற. ஆனால் பொதுவாக அரசுக்கு வரப்போற கட்சிகள் செலவீனங்களையும் அந்த நிதி, இவ்வளவு நிதி செலவழிக்க போறோம், இவ்வளவு நிதி எங்க இருந்து வரப்போகுதுன்றதை சொல்லணும். அப்படி சொல்லி இருக்கிறார், அதையும் அவர் சொல்லி இருக்கிறார். அந்த நிதி மூலங்களை அவர் எப்படி பெற்றுக் கொள்வார் என்றால், அவை பொதுவாக லஞ்சம் ஊழல் அதிகரித்திருக்கிறதா, ரெண்டு கட்சிகள் இந்த ஆட்சிகளிலும் இருந்ததால நிறைய மக்கள் நல திட்டங்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட நிதிகள் எல்லாம் லஞ்ச ஊழல் மோசடியாலேயே சரியான வகையில செலவிடப்படாமல் விரயமாக்கப்பட்டிருக்கு. அவை இந்த லஞ்சம் ஊழலை குறைக்கும் போது அதுக்காக அவர் அவர் சொல்றாரு என்னன்னு சொன்னா, மக்கள் ஒரு சான்றிதழை பெறுகிறதுக்கு, ஒரு பிறப்பு சான்றிதழையோ அல்லது ஒரு சாரதி அனுமதி பத்திர சான்றிதழையோ பெறுவதற்கு ஒரு முகவருக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டி இருக்குது. இது எல்லாத்தையும் அவர் டிஜிட்டலைஸ் பண்ண போறார். ஒரு மொபைல் போன்ல ஒரு ஆப்லயே அவை அப்ளை பண்ணி அவர்கள் எடுக்கக்கூடிய மாதிரி. அப்ப அவர் என்ன செய்ய போயினும் லஞ்ச மூலை குறைக்கக்கூடிய மாதிரியான ஒரு டிஜிட்டலைசேஷனை நிர்வாகத்துக்குள்ள கொண்டு வரைக்க அவர்கள் காசு பணத்தை சேமிக்கலாம், பணம் இன்னும் கிடைக்கும் என்ற புதிய தொழில்துறைகளை உருவாக்க போகிறார். மக்கள் லஞ்சம் கொடுத்து வேலை செய்கிறார்கள் என்றால் டிஜிட்டலா கொண்டா மக்கள் லஞ்சம் கொடுக்க தேவையில்லை. அது மக்களுக்கு நல்ல விஷயம். ஆனா அரசாங்கத்துக்கு எங்க இருக்கு காசு வரப்போகுது? அதுக்கு ஒரு கட்டணம் வசூலிப்பினும் தானே, லஞ்சம் கொடுக்க தேவையில்லை. ஆனா அரசாங்கத்துக்கு காசு வரக்கூடிய, ஏற்கனவே அரசாங்கத்துக்கு மத்திய அரசாங்கத்தில இருந்தும் குறிப்பிட்ட தொகை ஒதுக்கப்படும் தானே. பெரும்பாலும் என்ன நடக்குது, ஒவ்வொரு மத்திய அரசாங்கத்துக்கு தமிழக அரசு தானே நிதி கொடுக்குது. வட மாநிலங்களை முன்னேற்றத்துக்கு கூட என்னால் தமிழகத்தின் பொருளாதாரம் முன்னிலையில நிக்கிறதால, இந்த திராவிட கட்சிகள்லாம் இதை கொண்டு இருக்குது, முன்னிலைக்கு கொண்டு இருக்கு தமிழ்நாட்டை. இப்ப விஜயும் ஒரு திராவிட கட்சியாகத்தான் அவரும் தன்னுடைய கொள்கையில திராவிடமும் தமிழ் தேசியமும் தன்னுடைய இரு கண்கள் என்றுதான் சொல்லி இருக்கிறார். அவர் திராவிடத்துக்கு இந்த மாற்றம் வெறுமனே இப்ப இந்த மாற்றம் என்றது ஊழல் மோசடிகளை குறைக்கிறதுல இருந்தா வருது. ஊழல் மோசடியில இருந்து இந்த மாற்றம் வரையில இல்ல ஊழல் மோசடிகளை எதிர்க்கிறார். ஒரு முக்கியமான காரணம். அதை விட என்ன மாற்றம், மன்னராட்சி, குடும்ப ஆட்சி, குடும்ப அரசியல், அதுக்கு எதிரான மக்களுடைய குரல், மற்ற சாதி அரசியல், காசு கொடுத்து வாக்கு வாங்குறது. இப்ப இந்த தடவையும் நிறைய பணம் செலவழிச்சிருக்கிறார்கள். எல்லா இரண்டு கட்சிகளுமே கொடுத்திருக்கு. அப்படி இருந்து மக்கள் பணத்தை வாங்கிவிட்டு தவைக்காகத்தான் வாக்களித்திருக்கிறார். இது பணம் கொடுத்து வாக்கை வாங்கலாம் என்ற ஒரு எண்ணத்துக்கு கிடைச்ச முதல் தோல்வி. அடுத்தது முக்கியமான ஒன்று, ஒரு பெரிய படிப்பாளி, ஒரு பெரிய பேராசிரியருடைய வாக்கும் படிப்பறி எழுத வாசிக்க தெரியாத ஒரு சொல்ற மாதிரி தற்குறின்ற வாக்குக்கும் ஒரே வேல்யூ தான். யார் போட்டாலும் வாக்கு வேல்யூ தான். ஆனா அவர்கள் அந்த ஏளனப்படுத்தி கதைச்சது அது படித்தவர்களையும் விசனப்படுத்தி இருக்குது. அதாவது வாக்காளர்களை இந்த இடத்துல மட்டம் தட்டுறது. இவர் விஜய் இந்த கட்சியில விஜய்க்கு பின்னால போறவர்கள் எல்லாம் தற்குறிகள், படிப்பறிவில்லாதவர்கள், அரசியல் அறிவில்லாதவர்கள். அப்படியான அந்த விசமத்தனமான பிரச்சாரம் கூட மக்களை சரி ஒரு தடவை நாங்கள் விஜய்க்கு கொடுத்துத்தான் பார்ப்போம் என்ற ஒரு மனமாற்றத்தை கொண்டு வந்திருக்கலாம். பெரும்பாலும் சொல்கிறார்கள் இந்த மாதிரியான ஏளனப்படுத்தும் இழிவுபடுத்துமான பிரச்சாரங்கள். ஏன் தேர்தல் முடிஞ்சது, வாக்களிப்பு இன்றைக்கு 4ஆம் தேதி வெளிவரப்போது, 3ஆம் தேதி திமுக ஒரு அமைப்பொண்ட உருவாக்குது. பள்ளிக்கூட மாணவர்கள் மத்தியில அவையில தற்குறித்தனத்தை போக்குவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்கிற அமைப்பு. இப்படியான அந்த அமைப்பை உருவாக்கிட்டு வெளியில பேட்டி கொடுக்கிற அந்த நிர்வாகி, திமுக நிர்வாகி அவ்வளவு மலினப்படுத்தி அடுத்த தலைமுறை, அது ஜென்செட் தலைமுறையை பார்த்து அப்படி கிடைக்கிறாங்க. அது சரியான ஒரு என்ன சொல்ற, இந்த தடவை அது பெரிய அளவுல சமூக வலைத்தளங்கள்ல பரப்பின இந்த அவதூறு, இந்த இழிவுபடுத்துற தன்மை, இதெல்லாம் இந்த இதுக்கு கிடைச்ச பதில் தான் இது. ஒரு வகையில இது தாவேக்கான வெற்றிக்கு காரணம். ஒரு இளைய தலைமுறையை எள்ளி நகையாடுறது அதை எந்த இடத்துல நடக்காது.
இளைய தலைமுறையை எள்ளினாக ஆறுறதோ அல்லது முதிய தலைமுறையை எள்ளினாக ஆறுறதோன்றது இப்ப பிரித்தானியாவில் தேர்தல் நடந்த போது இந்த பிரிக்சிட் நடக்கிறதுக்கு வாக்களித்தவர்கள் பெரும்பாலும் மரணத்தின் தருவாயில் இருந்த வயதானவர்கள் தான். அவர்கள்லாம் அந்த கணிப்பும் சொல்லுது. இப்ப இளைய தலைமுறையிட்ட அரசியல் விழிப்புணர்வு இல்லை என்று சொல்றது வந்து அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டே ஒழிய அது அறிவு இல்லை என்று சொல்றதும் அவர்கள் தற்கூறி என்று சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. மற்ற அரசியல் அறிவு இல்லை என்று எதை வச்சு மதிப்பிடுறது? அவர்களுக்கு இவர்கள் என்ன அரசியலை கற்றுக் கொடுத்தார்கள்? குடும்பமா அரசியல் இளைய தலைமுறைகளுக்கு அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டியது அவர்களுடைய பொறுப்பு. இன்றைக்கு தாவேகா கட்சி விஜய் வந்ததுக்கு பிறகுதான் அரசியலை பேச தொடங்கினார்கள் இளைஞர்கள், யுவதிகள். அவர்கள் தங்களோட வாக்காளர் பதிவை சரிபார்த்து தங்களோட தங்களோட பேரை பதிவு செய்து மினக்கெட்டு வாக்களிக்க போனவர்கள். இவ்வளவு தொகையான வாக்கு அரசியல் அறிவுன்றது தன் பேரை செக் பண்ணி வாக்கு இருக்கா இல்லையாண்டு போய் வாக்களிக்கிறது. அந்த வாக்களிக்க போகவே தயங்கி இருந்தார்கள் தானே. எங்களுக்கும் இதுக்கும் இந்த மாதிரி விமர்சனங்கள் தான் எரிச்சல் கொடுக்கிறது. அது சோம்பரித்தனம். பிரித்தானியாவில நடக்கிற உள்ளூராட்சி சபை தேர்தல்கள்ல, பிரித்தானியா இல்ல ஐரோப்பாவுல நடக்கிற உள்ளூராட்சி சபை தேர்தல்கள்ல வாக்களிக்கிற மக்களின் வீதம் சரியான குறைவு. ஒன்று அரசியல் ரீதியான சோம்பேறித்தனம், அடுத்தது அக்கறையின்மை. அதுல அரசியல்வாதிகள் மீது சொல்லலாம், நீங்கள் மக்களின் பொலிசியலை கொண்டு வர இல்லையண்டு. இப்ப விஜய், இப்ப நீங்க மற்ற கட்சிகளை நீங்கள் விமர்சிக்கிறது சரி, அவர்கள் அரசியலை சொல்லிக் கொடுக்கலாம். அப்ப விஜய் என்ன அரசியலை தன்னுடைய வாக்காளர்களுக்கு கற்பித்திருக்கிறார்? அவர் கற்பித்தபடியா தான் 109 தனிப்பெரும் கட்சியாக வாக்கெடுத்திருக்கிறார். ஏன் திமுக கட்சி உலகத்துல பெரும்பான்மை வாக்குகளை எடுக்கிறதால அவர்கள் செய்யற எல்லாம் சரியென்ற வாதம் வந்ததுண்டா இங்க உலகத்துல கன நடைமுறைகள் தவறானதா போயிடும். அதனுடைய பெரும் வாக்களிப்பு மட்டும்தான் ஒரு மெஷர்மெண்ட் இல்ல. வாக்களிப்பு முக்கியமானது. விஜய் வெற்றி பெற்றிருக்கிறார், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. வாக்களித்ததன் மூலம் அவர்கள் அரசியல் அறிவு பெற்று விட்டார்கள் என்றது ஒரு சிக்கல். இல்ல, நீங்கள் ஒரு சாரதி அனுமதி பத்திரம் பெறுறதுக்கு பயிற்சி எடுக்கணும், சரியா? உங்களால் நன்றாக வாகனம் ஓட்ட முடியும் என்றத எப்படி நாங்கள் உறுதிப்படுத்துறது? அதை எப்படி மதிப்பிடுறா? நீங்க அந்த சாரதி அனுமதி பத்திர பரீட்சைய பாஸ் பண்ணி சித்தி அடைஞ்சு அந்த பரீட்சை அந்த பத்திரத்தை கொண்டு வந்தாதான், டிரைவிங் லைசன்ஸ கொண்டு வந்தாதான். அது மாதிரிதான் ஒரு தேர்தல்ல எவ்வளவு தூரம் ஈடுபாட்டோடு வாக்காளர்களின் நடத்த, அது எந்த கட்சி அந்த வாக்குகளை பெற்றிருக்கு, அந்த மதிப்பீடு தான் அந்த யார் அரசியல் அறிவு இருக்கா இல்லையான்றதுக்கான அத்தாட்சி. ஒரு கட்சி அரசியல்ல வெற்றி பெற்று வந்தா அந்த கட்சிக்கும் அந்த வாக்காளர்களுக்கும் அரசியல் அறிவு வந்துட்டு எடுக்கலாம். உங்களுக்கு எப்படி தெரியும் அவர்களுக்கு அரசியல் அறிவு? நான் கேட்கிறேன், இது என்னன்னு நீங்க மெஷர் பண்றீங்க? மெஷர் பண்றது அது அவர்களுடைய உரிமை. வாக்குன்றது ஒரு ஜனநாயக உரிமை. அவைக்கு அரசியல் அறிவு இருந்தால்தான் அவை இந்த கட்சிக்கு வாக்கு போடணும் அளவிடுறீங்க. ஜனநாயகத்துல ஒரு சாமானிய தள்ளுவண்டி கடை வச்சிருக்கிறவர்களுக்கு இருக்கிற வாக்குன்ற பெருமதியும் ஒரு பெரிய முதலமைச்சர் உதயநிதி மகனுக்கு இருக்கிற பெருமதியும் ஒன்றுதான். உதயநிதிக்கு திராவிட கொள்கையை பற்றி ஒன்றுமே தெரியாது. உதயநிதிட்ட கேள்வி கேட்கும் போதே திராவிட கொள்கையை இப்பதான் நான் சின்ன சின்ன புத்தகமா படிச்சு தெரிஞ்சு கொள்றேன் என்று சொல்லி இருக்கிறேன். அவர் உதயநிதி எப்படி துணை முதலமைச்சராக இருக்கிறார்? அவருக்கு என்ன அவரை எப்படி மெஷர் பண்றது? அவருக்கு கொள்கை கோட்பாட்டில் அறிவு இருக்கு. நான் இப்ப நீங்கள் அவர்களை விமர்சிக்கக்குள்ள நான் கேட்கிறேன், விஜய் என்ன அரசியலை தன்னுடைய ஆட்களுக்கு போதிச்சாருன்றதான் நான் கேட்டது. அவர் என்ன போதிச்சாருன்றத அவருக்கு அவர் போதிச்சாரா இல்லையா? அவர் தன்னுடைய திட்டங்களை அறிவித்தார். அவர் நான் முதலமைச்சராக வந்தால் உங்களுக்கு என்ன செய்வேன் என்று சொன்னார். அதை நம்பி 109 சட்டமன்ற உறுப்பினர்களை விஜய் கட்சிக்கு கொடுத்திருக்கிறார்கள். இனி அவர்கள் பதவியேற்று அவர்கள் நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளணும். 60 ஆண்டுகளாக நடந்த தேர்தல்ல தமிழக மக்கள் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்களிச்சிருக்கிறார்கள். இன்றைக்கு விஜய்க்காக நீங்கள் சொல்ற அதே கருத்தை தான் அவர்கள் இதுவரை காலமும் சொல்லி வந்தவர். இன்றைக்கு என்ன சொல்றீங்களோ அதே கருத்தை தான் அவர் சொல்லி வந்தவர். இன்றைக்கு அவர்கள் வென்றிருந்தாலும் இதே கருத்தை தான் சொல்லியிருக்காங்க. கேள்வி என்னன்னா, இந்த அரசியல் உண்மையிலேயே அங்கே
அரசியல் மாற்றம் ஒன்று நடந்திருக்கா? இது ஒரு அதிசயமா அழிவா? இது அதிசயத்தக்க ஒரு முடிவா அல்லது இன்னும் ஒரு சிறிது காலத்துல இது தமிழகத்தை அழிவு பாதைக்கு கொண்டு போகுமா என்றதான் கேள்வி. நான் இது அதிசயத்தக்க முடிவும் இல்லை, இது அழிவுக்கு பாதைக்கு கொண்டு போற முடிவும் இல்லை. இது காலத்தின் கட்டாயம். இந்த பைனரி இருக்குத்தானே, ஒன்று இதண்டா அது அதண்டா இது, ஒன்றில் நீ கொள்ளையடிக்கணும் இல்ல நான் கொள்ளையடிக்கணும், அதுக்கு முடிவு. இப்ப நாங்கள் மூன்றாவதாக விஜயுடைய ஆட்சி காலத்துல கொள்ளை நடக்காதுன்னு சொல்றீங்களா? கொள்ளை நடக்காதுன்னு சொல்லித்தான் வந்திருக்கிறார் புதுக்க. அதனால மக்களும் நம்பி வாக்களித்திருக்கிறார்கள், நாங்களும் அப்படியே நம்புவோம். அடுத்தது அரசியல்ல வளமையான சொல்லுவீங்க, தன்மை முக்கியம், மக்களுக்கு தெரிவு அவசியம். இப்ப ஒரு மூன்றாவது தெரிவு வந்திருக்கு. அவர் நம்பி தமிழ்நாட்டு மக்களுடைய தேர்தல் நடத்தைய நாங்கள் அவர்களுடைய வாக்காளர் நடத்தைய தாக்கி விமர்சிக்க முடியாது. அவர்கள் அன்னைக்குல தமிழகத்துல யாரும் திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ தங்களோட உரிமையை எழுதி கொடுக்கல. அவர்கள் அதிமுகவுக்கு வாக்களிக்கிறவர்களோ வாக்களிக்காதவர்களோ அவர்கள் எழுப்புகிற ஒரு சரியான கேள்வி என்னன்னா, இது தமிழகம் எங்க நோக்கி போகுது. அதுக்கு ஏனைய கட்சிகளுக்கு ஒரு அரசியல் வரலாற்று பின்னணி இருந்தது. ஆனால் விஜய் அவ்வாறான ஒரு அரசியல் வரலாற்று பின்னணியை கொண்டிருக்கல. ஆனால் அவர் சிலவேளை நல்ல முதலமைச்சராக வரலாம், எங்களுக்கு தெரியாது. இப்ப இப்படித்தானே அரசியல் வரலாற்று பின்னணியை உருவாக்கத்தானே வேண்டும் ஒவ்வொரு கட்சியும். நாங்கள் முதலமைச்சரா வந்த பிறகுதான் அரசியல் வரலாற்றை உருவாக்குவோம் என்று நாங்கள் சொல்லலாம். இல்ல ஒரு ஆள் சரித்திரம் படைக்கணும், அந்த ஆள் முதல் களத்துக்கு வரணும், அந்த ஆளுக்கு சந்தர்ப்பம் வரணும். இப்ப அதிமுக கட்சி எப்படி வந்தது? திமுகவில இருந்து உடைஞ்சு பிரிஞ்சு புதுசா இன்னைக்கு வரலாறு படைச்சு கொண்டு வந்துட்டு தானே. இப்ப வரலாறு நீங்கள் பாத்தீங்கன்னா அதிமுக திராவிட கட்சிகள் ரெண்டையும் வரலாற்றை பாத்தீங்கன்னா பல்வேறு போராட்டங்கள், அர்ப்பணிப்புகள், இதுகளுக்காலதான் அவை வந்திருக்கோம். அவை கடைசி அண்மைய காலங்கள்ல குடும்ப ஆட்சி, ஊழல் அது நடக்கல என்று யாரும் சொல்லல, அது எல்லாம் நடந்துடுதான். ஆனா அந்த வரலாற்று பின்னணி ஒன்று இருக்கு. ஆனால் இப்ப நாங்கள் ஒரு 3 மணித்தியால படம் நடித்து போட்டு அதே பாணியில அரசியலை செய்யலுமா என்றதான் பலர்கிட்ட எழுதுற கேள்வி. அந்த கேள்விக்கு என்ன பதிலண்டா, நீங்க போராடி எழும்பி கொடி பிடிச்சு வர வேண்டிய சூழ்நிலை இப்ப உள்ள கரண்ட் ட்ரெண்ட்ல இல்லை உலகத்துல. ஆட்களுக்கு இப்ப உலகம் ஏஐ யுகத்துல இருக்குது. விஜயனி போராடி எழும்பி விழுந்து வர வேண்டிய அவசியம் இல்லை என்று அவரோட பாதை சுமூத்தா இருக்கு, அரசியல் பாதை. அந்த பாதை உலகம் மாறி இருக்கு. அவர் அதை சரியா பயன்படுத்த அவர் நேற்று இன்றைக்கு அவர் தன்னுடைய அரசியலை கடந்த 20 வருஷமா தன்னை படங்களூடாக பேசிக்கொண்டுதான் வந்தார். அதனாலதான் இவ்வளவு பிரபலியமும் இவ்வளவு பெமிலியரும். அவர் என்ன அரசியல எந்த படத்துல பேசி இருக்கிறார்? எல்லா படத்திலயும் பேசி இருக்கிறார். சர்க்கார் படத்துல பேசி இருக்கிறார், கத்தி என்ற படத்துல பேசி இருக்கிறார். ஒவ்வொரு கத்தி நிறைய படங்களை தொடர்ச்சியா பார்க்கல. ஊழலுக்கு எதிராக ஒரு படத்துல ஊழலுக்கு எதிராக பேசி இருப்பார். தமிழகத்துல இருந்து வர பெரும்பாலான மசாலா படங்கள் எல்லாமே ஊழலுக்கு எதிராக பேசுது, பெண்கள் உரிமையை பற்றி பேசுது, இந்திய தேசியத்தை பற்றி பேசுது. எல்லா படங்களுமே அப்படித்தான். அது விஜய் மட்டும் அல்ல. விஜய் மட்டும் அதுலதான் ஸ்பெஷாலிட்டி. விஜய் தன்னுடைய அரசியல் பாதைக்கு தன்னுடைய எப்படி எம்ஜிஆர் தன்னுடைய அரசியலுக்கு தான் எம்ஜிஆர் அளவுக்கு கூட விஜய் வரையில என்றதான் கணக்கு. எம்ஜிஆரை தாண்டியும் வந்து விட்டார் என்று தான் சொல்லுகிறாரு. எம்ஜிஆரை தாண்டி வெற்றி பெற்றுட்டாரு. இதைத்தான் நாங்கள் கேள்விக்குள்ளாக்குறோம். ஏனென்றால் இது சில ஜெனரேஷன் கேப்பாவும் இருக்கலாம், எங்களுடைய ஜெனரேஷனுக்கு இல்ல புரிஞ்சு கொள்ள இல்லாமலும் இருக்கலாம். வளமையா எழுகிற பயம் என்னென்றால் அரசியல் இல்லாமல் அரசியலுக்கு வார இந்த தற்குறித்தனம் ஆபத்தானது என்று கனவேர் நினைக்கின்றார்கள். மக்கள் நினைக்கவில்லை. இதை தற்குறித்தனம் என்று சொல்றேன். நீங்கள் என்னென்றால் பிரயோகம் முதல்ல தவறு. அது ஒரு உண்மையில அது ஒரு பொலிட்டிக்கல் வேர்ட். அது பொலிட்டிக்கல் வேர்ட். அரசியல் அது ஒரு பாமர மக்கள் தங்களுடைய கையொப்பம் வைக்காத. இது பாமர மக்கள் சம்பந்தப்பட்டதே சொல்ல நான் கண்மையா கண்டிக்கிறேன். இது இப்படியான வசனங்களை கண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு சகல உரிமையும் இருக்கு.
இன்னைக்கு நிறைய அது டிசாஸ்டர் இப்படி பயன்படுத்தலை. அதனாலதான் இன்றைக்கு திமுக இதை தொடக்கி வச்சது நாம் தமிழர் கட்சி. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி தன்னுடைய மாநில அந்தஸ்து என்ற தன்மையே இல்லாமல் படுதோல்வி அடைஞ்சிருக்கு. நீங்கள் நாங்கள் விஜய்க்கு எதிரானவர்களாகவோ பார்க்க தேவையில்லை. விஜயுடைய அரசியலும் திமுக அதிமுகவுடைய அரசியலும் கிட்டத்தட்ட ஒரு சமாந்தரமாகத்தான் இருக்குது. அவர்களும் சமூக நீதியை சொல்லுகிறார்கள், பெரியாரை போற்றுகிறார்கள், அம்பேத்கரை போட்டுகிறார்கள். சோ அங்க கொள்கை ரீதியா பெரிய வேறுபாடு இல்லை. செயல்பாட்டுலதான் பிரச்சனை வருது. இன்னும் விஜய் வந்து இதுதான் முதல் அவருடைய காலத்தை அவருக்கு கொடுக்க வேணும். அதுக்கு பிறகுதான் நீங்கள் ஐயோ இப்படி உங்களோட சந்தேகங்களுக்கு எல்லாம் இனிவரும் காலங்கள்லாம் பதில் சொல்லுங்க. வெறுமனே நடைமுறையை வச்சு பார்க்கல. இப்ப உள்ள என்னென்றால் விஜய் அறிவித்த இந்த திட்டங்கள், அதிமுக அறிவித்த திட்டங்கள், திமுக அறிவித்த திட்டங்கள், அதை சொல்றது பட்ஜெட் பண்ண வேணும். எல்லா திட்டங்களையும் நீங்கள் பட்ஜெட் பண்ணணும். அப்படி பட்ஜெட் பண்ற அந்த விஷயங்கள்ல திமுக தான் பெரும்பாலும் ஸ்ட்ராங்கா இருந்திருக்குது. இவர்களுடைய திட்டங்கள் பெரும்பாலும் பட்ஜெட் பண்ணப்படாத அள்ளி வீசப்பட்ட திட்டங்களா தான் இருக்குது. ஏனென்றால் விரும்பியோ விரும்பாமலோ திமுகவுடைய காலத்துல தமிழ்நாட்டின் பொருளாதாரம் பாரிய பாய்ச்சலை அடைஞ்சிருக்குது. அபிவிருத்தி ஜனநாயகப்படுத்தப்பட்டிருக்குது. இப்ப எங்களுக்கு தெரியாத ஒரு நல்லவர் வந்திருக்கிறார். தமிழக மக்களுக்கு பரிச்சயம் இல்லாத நல்லவர் வந்திருக்கிறார். நல்லவரோ வல்லவரோ அது தொடர்பில் தான் அரசியல் அவதானிகள் இந்த கேள்விகளை வைக்கணும். அரசியல் அவதானிகள் இந்த கேள்விகளை வைக்கணும். ஆனா தமிழ்நாட்டு மக்கள் தாவேகா கட்சியின் தலைவர் மேலையும் அந்த கட்சி மேலையும் நம்பிக்கை வைத்து வாய்ப்பளித்திருக்கிறார். அவர் பட்ஜெட் போடுவாரா போட மாட்டாரா, அதுக்கு அவர் என்ன மாதிரியான இதெல்லாம் இன்றைக்கு அவர் திமுக ஆண்ட கட்சி, திமுக ஆட்சியில் இருந்து கொண்டிருந்த கட்சி. திமுக ஒரு பட்ஜெட்டை ரெடி பண்ணி வச்சிருக்கும். ஏனென்றா நான் வெண்டுடுவேன், நான் வருவேன். ஆனா இன்றைக்கு இவ்வளவு சிறப்பாக ஆட்சி செய்திருந்தார் ஸ்டாலின் 5 வருஷம். எதுக்கு அவற்ற தொகுதியில அவரை படுதோல்வி அடைய செய்கிறார்கள் மக்கள்? அரசியல்ல தோல்வி இப்படித்தானே. விஜய் வந்த மாதிரி தான் தமிழகத்திலும் பார்க்க கல்வி அறிவியல் முன்னேறிய அமெரிக்காவில டொனால்ட் ட்ரம்ப் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். காசாவிலே அழிவு நடக்குது, ஈரான்ல அழிவு நடக்குது, சட்ட விரோதமான யுத்தம் நடத்துறார். அவரும் இந்த என்ன சொல்றது எஸ்டாபிளிஷ்மெண்ட்டுக்கு எதிராக மக்களால் ஜனநாயக முறைப்படி தெரிவு செய்யப்பட்ட ஒருவர். நீங்க ஜனநாயகத்துக்கு தானே பேச்சு. ஜனநாயக முறைப்படி விஜய் தேர்தலை எதிர்கொண்டு வெற்றி பெற்று வந்திருக்கிறார். அவருடைய கொள்கைகளையும் அவருடைய திட்டங்களையும் அவர் அறிவித்திருக்கிறார். முக்கியமா எந்த அதிமுக ஆகட்டும் திமுக ஆகட்டும் வேறு எந்த கட்சியிலையும் கொள்கை தலைவர்களாக பெண்களை அறிவிக்கவில்லை. விஜய் 2 பெண்களை அறிவிச்சிருக்கிறார், அஞ்சலி அம்மாள், வேலுநாச்சிகள். அப்ப அவர் பெண்களுக்கு அவர் அதிகமாக வாக்குகளை வாங்கி இருக்கிறார். பெண்கள் வாக்குகளையும் ஜென்செட் இளைய முதல் தலைமுறை வாக்காளர்களும். எங்களுக்கு இருக்கிற மகிழ்ச்சி என்னன்னு சொன்னால், எப்படி இலங்கையில என்பிபி கட்சியூடாக முதல் தலைமுறை அரசியல்வாதிகள் உருவாகி இருக்கிறார்களோ அதே போல எங்கட எப்படி பார்த்தாலும் எங்கட தொப்புள் கொறி உறவு நாடான தமிழகத்திலையும் இந்த தடவை கிட்டத்தட்ட 80-90 பேருக்கு மேல முதல் தலைமுறை அரசியல்வாதிகள் உருவாகி இருக்கிறார்கள். அவர்கள் வரட்டும், அவர்கள் அரசியல் வரக்கூடாண்டு இல்ல. இந்த உதயநிதி வந்தா கேட்கல யாரும். உதயநிதிக்கு என்ன அரசியல் அறிவு இருக்கு? ஏன்னா அவர் கருணாநிதி பரம்பரையில வாழ்றாள். அப்படி இல்லை. அவர்கள் அரசியல் வந்தோட தேனும்பாலும் ஓடாது. இன்றைக்கு என்பிபி ஆட்சியிலும் தேனின்பாலும் ஓடுங்க. என்பிபி ஆட்சிக்கு வந்ததுல அவைக்கு ஒரு நீண்ட அரசியல் வரலாறு ஒன்று இருக்குது, அரசியல் கட்டமைப்பு ஒன்று இருக்குது. என்பிபி அப்படி இருந்துமே என்பிபிக்கு எதிர்கட்சி அரசியலை சமாளிக்குவதில்லை. 3/2 பெரும்பான்மை எடுத்து அறுதி பெரும்பான்மை எடுத்தும் அவர்களுக்கு அதை சமாளிக்கிறதுல நடைமுறை சிக்கல்கள் நிறைய. புதிய ஆட்கள் இருக்கிறபடி அவர் பழகுவினம், அவை சமாளிக்கும் பழகுவேன். இப்ப விஜயுடைய கட்சியில இருக்கின்றவர்கள் பெரும்பாலும் அதிமுகவிலேயோ அல்லது திமுகவிலேயோ இருந்து வந்த வேட்பாளர்கள் பெரும்பாலும் இருக்கிறார்கள். பெரும்பாலும் இல்ல, குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கையில இருக்கிறாங்க. 5-10க்குள்ளதான் இருப்பாங்க. பெரும்பாலும் கிடையாது. 80%
வென்றிருக்கிற உறுப்பினர்கள் வந்து புத்தம்புது ஒரு புதிய ஆக்கள் அரசியலுக்கு. நாங்கள் அவர்களுக்கான அந்த அந்த அவகாசத்தை கொடுக்கணும்ன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. விஜய் அவர்கள் என்ன செய்ய வேணும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஏனென்றால் இப்ப வந்து விஜய்க்கு விழுந்த வாக்குகள் ஒரு கவர்ச்சியில வந்த வாக்குகள், பெரும்பாலும் அவர்களுடைய அரசியல் புரிதல்ல இருந்து வந்த வாக்குகள் அல்ல. அப்படி ஒரு அரசியலையும் அவர் முன்வைக்கவும் இல்லை, தெளிவான அரசியலை. தன்னுடைய கட்சியை பலப்படுத்துறதுக்கு அவர் என்ன செய்யணும் நீங்க நினைக்கிறீங்க? முதலாவது விஜய்க்கு விழுந்த வாக்கெல்லாம் கவர்ச்சியில விழுந்த வாக்குன்றதை நான் முற்றுவாக நிராகரிக்கிறேன். விஜய்க்கு விழுந்த வாக்கெல்லாம் விஜயின் அந்த பேருக்கு ஒரு அபிமானம் இருக்கு. ஆனா விஜயில நம்பிக்கை வச்சு போட்டிருக்காங்க. வெறும் சினிமா கவர்ச்சிக்காக வாக்கு போடுற அளவுக்கு தமிழ்நாட்டு வாக்காளர்களின் வாக்காளர் நடத்தை இருக்க முடியாது, சரியோ? ஆனா விஜய் வந்து அவர் என்ன செய்வார், எது செய்ய மாட்டார்ன்றத எல்லாம் தெரிஞ்ச அனுபவம் உள்ள, வருஷக்கணக்கான அனுபவம் உள்ள திமுகவை விட்டுத்தான் வாக்காளர்கள் 60 ஆண்டுகளாக ஒரு கட்சி இருக்கைக்குள்ள மக்களுக்கு சலிப்பு ஏற்படுறது இயல்பு. அவர்கள் ஒரு இது வந்து விஷயத்தை நோக்கி போறதும் இயல்பு. அதுல நடக்கட்டுமே, புதிய விஷயம் நடக்கட்டும். எங்களுக்குள்ள பிரச்சனை அடுப்புல இருந்து நெருப்பு கவலக்கூடாது, அவ்வளவுதான் எங்களோட பிரச்சனை. ஏன் முந்தி நீங்கள் அடுப்புல இருந்து நெருப்பிட விடுற சூழ்நிலைகள் இருந்தது. இப்ப உங்களுக்கே தெரியும், நீங்களே சிந்திச்சு ஒரு கடிதம் எழுத தேவையில்லை. இன்றைக்கு இருக்கிற நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எந்த விஷயத்தையும் இலகுவாக கற்றுக்கொள்ளலாம். விஜய் தான் நின்று எல்லா விஷயத்தையும் ஒன்றொன்றா கற்றுக்கொள்ளணும் இல்லை, அதுக்குரிய ஆட்களை நியமிச்சாலே எல்லாம் செய்து விடுவார்கள். இன்றைக்கு அந்த அளவுக்கு உலகம் வளர்ந்து விட்டது. இன்னமும் நாங்கள் கொள்கை எங்களுக்கு எல்லாம் அனுபவம் இருக்கணும், பட்ஜெட் போட தெரிஞ்சிருக்கோம். ஏஐ தொழில்நுட்பமே பட்ஜெட்டை போட்டு கொடுத்து விடும், எப்படி காசு எடுத்து எப்படி செலவழிக்கலாம். ஏற்கனவே விஜய் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு முழுக்க சமூக ஊடகங்களை பயன்படுத்தி இருக்கணும். அவன் கட்சி விஜயும் வேறு, டொனால்ட் ட்ரம்பும் தமிழ்நாட்டு அரசியலும் வித்தியாசம். தமிழ்நாட்டு அரசியல்ல இருக்கிற ஜனநாயக அரசியல், 2 பேருக்குமே மக்கள் வாக்களிச்சிருக்கிறார்கள். 2 பேருமே சமூக வலைத்தளங்கள்ல இருந்த பிஜேபி மோடி தான் மிக கூடுதலான அளவுக்கு சமூக வலைத்தளங்களை பாவிக்கிற ஒருத்தராக இருக்கிறார். மோடிக்கு எதிராக இவ்வளவு விமர்சனம் வைக்கணும் தானே. அவர் ஒரு வலதுசாரி தலைவர். இன்றைக்கும் பிஜேபி தான் வெஸ்ட் பெங்கால்ல வென்றிருக்குது. அதை வரவேற்கிறீங்களா? அது என்னோட நான் வரவேற்கிறேனோ இல்லையோ, வெஸ்ட் பெங்கால் மக்கள் வரவேற்கிறார்கள். அந்தந்த ஊர்ல இருக்கிற மக்கள், அந்தந்த ஊர்கள்ல ஆக்கள் ஜனநாயக ரீதியா வென்றவரை நாங்கள் முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்ளணும் நினைக்கிறீங்க? அந்த மக்கள் நாங்க ஏற்றுக்கொள்ளணும். எங்களுக்கும் அவர்களுக்கும் என்ன பிரச்சனை? நாங்கள் வெளியில இருந்து பாக்குறாக்கள், அவர்களுக்கு அவையோட திருப்தி. பிஜேபி வெஸ்ட் பெங்கால்ல வந்து தேர்தலுக்கு முதல் ஒடுக்கப்பட்ட சமூகங்களுடைய வாக்குகள், அந்த ஷெட்யூல் கிளாஸ் ஆக்களுடைய வாக்குகள், முஸ்லிம்களுடைய வாக்குகள் எல்லாம் நீக்கப்பட்டுத்தான் அந்த தேர்தல் நடத்தப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் இருக்கு. அந்த குற்றச்சாட்டுகளுக்கு நான் பிஜேபியை டிஃபெண்ட் பண்ண நான் இப்ப சொல்லல. நான் சொன்னது ஒரு உதாரணத்துக்கு. ஏன் விஜய் வந்து தன்னுடைய கட்சியில 37% பட்டியலின மக்களுக்கு இடம் விஜய்க்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கொள்கை வேறுபாடுகள் பெரிய அளவில் இல்லை. ஏன்னா அதிமுகவும் திமுகவும் பட்டியலின மக்களை கருவேப்பிலையா தான் பயன்படுத்தினோம். திருமாவளவன் எப்படி பயன்படுத்துவார்ன்றது இனித்தானே தெரியும். இல்லையே, விஜய் பயன்படுத்த 37% இடஒதுக்கீடு கொடுத்ததே அது அவர் என்ன இடத்துல அவர்களை வைத்திருக்க. அவர் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த முதலாவது முதலமைச்சர், தமிழ்நாட்டுக்கு வரப்போற ஒரு முதலாவது முதலமைச்சர். ஆகவே நாங்கள் சில புது மாற்றங்களை, நல்ல விஷயங்களை வாழ்த்தி வரவேற்கிறது தான் நல்லது. இல்ல யார் விரும்பினோ விருப்பமில்லை, அவர் முதலமைச்சர் ஆவார். அவருக்கு ஒரு காலம் தேவைப்படுகிறது. பெரும்பாலும் இந்த சந்தேகங்களை எழுப்புறவர்கள் என்ன நினைக்க, அவர்களுடைய மனதில் இருக்கிறது என்னென்றால், இவ்வாறு ஒரு அரசியல் புரிதல் இல்லாமல் வருகின்ற ஆட்சி வந்து இவ்வளவு ஆபத்தானதாக அமையும் என்ற அச்சம் தான் இருக்குது. எனக்கு விளங்கல என்னது அரசியல் புரிதல் என்னத்தை புரிஞ்சு கொண்டு வரணும்? முதலமைச்சரா இருந்து பயிற்சி எடுத்துட்டு வரணுமா? என்ன அரசியல் புரிதல்? எதுக்கு அரசியல் புரிதல்? அரசியல் கற்கிற எல்லா களத்திலும் விஜய வந்து நாங்கள் ஒரு தரம் தாவைக்காவில இருக்கிற எல்லாரும் முதலமைச்சரா வர போறீங்க, ஒரு ஆள் தான் வருவார். விஜய் வந்திருக்கிறார். நான் அவரை தெரிவு செய்த இந்த ஜனநாயகத்துல உள்ள மிகப்பெரிய குறைபாட்டில் ஒன்று இது. என்னன்னா, அந்த அரிஸ்டோட்டிலே சொல்ற அலிவரி ஆஃப் த கேவ்ல வந்து மக்கள் பொதுவாக
இவ்வாறான ஒரு பொப்புலிஸ்ட் லீடர்ஸை தான் கொண்டு வாரதை ஒழிய அவர்கள் திறமையான லீடர்ஸை கொண்டு வாரதுல பெரிய சிக்கல் இருக்கு. அது ஜனநாயகத்தின் ஒரு குறைபாடு. நாங்கள் என்ன சொல்றது, ஆரோக்கியமாக்க வேணும் என்றால் நாங்கள் மக்களை அரசியல் மயப்படுத்த வேணும் என்றதுல இருந்துதான் வருகிறது. இந்த கேள்வி அதுல இருந்துதான் வருகிறது. அதுலயே பதில் சொல்றேன். அரிஸ்டோட்டல் காலத்துல இருந்த கொள்கையும் அரிஸ்டோட்டல் காலத்துல இருந்த ஜனநாயக முறைமைகளும், அரிஸ்டோட்டல் வாழ்ந்தது எத்தனையாம் நூற்றாண்டு, இன்றைக்கு எத்தனையாம் நூற்றாண்டு, எல்லா விஞ்ஞான கொள்கைகளும் பொய்ப்பிக்கப்படுறது. அது பொய்ப்பிச்சாதான் அரிஸ்டோட்டல் கொள்கையை கொண்டு ஜனநாயகத்துல உள்ள குறைபாடு, ஜனநாயகம் குறைபாடு இல்லாமல் வந்துட்டு யாரும் சொல்லல. நீங்க சொல்ற மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொள்கைகள் மாறையில. நாங்கள் 100 வருஷத்துக்கு முதல் 40 மணித்தியாலம் தான் வேலை வேணும் என்று கேட்டுனாங்க. ஆனா இன்றைக்கு தொழில்நுட்பம் எல்லாம் வளர்ந்த பிறகும் இன்றைக்கும் மனுஷன் 40 மணித்தியாலம் தான் வேலைகிறான். அதனுடைய நீங்க சொல்ற முன்னேற்றம் ஒன்றும் வரையில்லை. அந்த முன்னேற்றம் எங்க வருது என்றால் ஒரு குறைந்த அளவு வீதமான மக்கள், விஜய் போன்ற எலிட்ஸ் குரூப்ஸ் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு தான் இந்த சிஸ்டம் இருக்கு ஒழிய அப்பாவிகளுக்கு அது போய் சேர்றதா இல்லை. இதை நான் முற்று முழுதாக மறுக்கிறேன். விஜய் முதல் எலிட்ஸ் குடும்பத்திலிருந்து வரையில விஜய் தான் சுயமாக சம்பாதிச்சு அவர் சாமானிய அவருடைய தந்தையார் ஒரு இயக்குனர், அவர் பணம் தவறான எலிட்ஸ் குடும்பம் என்றதுக்கு நீங்க என்ன வரவிலக்கணம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. எலிட்ஸ் குடும்பம் விஜய் சாதாரண மக்களுக்கு அம்மா உணவகத்துல போய் உணவு வாங்குறதுக்கே காசு இருக்காது. விஜய்க்கு தன்னுடைய சாப்பாட்டுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவு வரும் என்றே விஜய்க்கு தெரியும். அதுதான் அந்த எலிட்ஸ் குடும்பம். அவர்களுக்கு அடிப்படை ஏனென்றால் அவர்கள் ஒரு அடிப்படையிலும் பார்க்க, சாதாரண ஒருவரிலும் பார்க்க 10,000 மடங்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு இலங்கையில நினைக்கிறேன் இந்தியாவையே விரல் விட்டு எண்ணக்கூடிய செல்வந்தர்கள்ல ஒருவராகத்தான் விஜய் இருப்பார். அது எலிட்ஸ் தான். அது அப்ப விஜய் சுயமாக சம்பாதிச்சு ஒரு எலிட்ஸா வந்திருக்கிறார். உலகத்துல பணக்காரர் எல்லாருமே சொல்ற விஷயம் இதுதான், நாங்கள் சுயமா தான் சம்பாதிச்சோம். அதிமுகவில் இருக்கிற அத்தனை தலைவர்களும் திமுகவில் இருக்கிற அத்தனை தலைவர்களும் எலிட்ஸ் குடும்பம். அதனாலதான் நான் சொல்றேன், இதெல்லாம் ஒன்னும் புதுசு இல்லை. எல்லாருமே ஒரே தளத்துல உள்ளவர்கள் தான். அப்புறம் என்ன, இந்த எலிட்ஸ் போனா அந்த எலிட்ஸுக்கு குடும்பம், ஒரு புது எலிட்ஸ விடுக்கல வந்து ஆண்டு பாக்கட்டுமே. ஏன் எல்லாருக்கும் கஷ்டமா இருக்குது? பழைய எலிட்ஸ் கொஞ்சம் இப்ப யாரும் இந்த கேள்வி எங்க இருந்து வர்றதுன்னா இந்த ஒரே ஒரு அரசியல்ல இருந்தான் வருதை ஒழிய மற்றபடி விஜய் ராவண ஆண்டா என்ன ராவணன் ஆண்டா என்ன எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு ஒரு தரம் பார்க்க. நீங்க என்னன்னா பழைய தலைமுறையினருக்கு இது ஒரு புது மாற்றம் வரைக்க குத்தி முறிகிறது. அது புதிய தலைமுறை என்று அவங்கெல்லாம் எதிர்காலம். யார் இதுல முதல் தலைமுறை ஓட் போட்டிருக்கிறாங்களோ, வாக்களிச்சுக்கிறாங்களோ, அவங்களோட எதிர்காலம் தான் தமிழ்நாட்டின் எதிர்காலம். அவங்க நம்புறாங்களோ எங்களுக்கு இந்த தலைவர் எங்களோட எதிர்காலத்துக்கு நல்லவர் என்று அவர்கள் நம்பினபடி அவர்கள் போட்டிருக்காங்க. அவர்கள் அதை பார்த்துக் கொள்வாங்க. என்னென்ன இந்த தலைமுறை உருவாக்கிக்குள்ள நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்கள் படியுங்கோ, நீங்க படிச்சா நல்லா வரலாம், நல்லா படிச்சா தான் நல்ல வேலை எடுக்கலாம், நல்ல வேலை எடுத்தா தான் நீங்கள் பின்னாலத்துல நல்லா இருக்கலாம். இது யார் சொல்லி கொடுக்கறது? அதெல்லாம் இப்ப தாண்டி எங்கூட காலத்திலேயும் எந்த காலத்திலேயும் எங்களுக்கு இருந்து சொல்லி கொடுத்தாங்க. நீங்க சொல்ல வாரீங்களா, புதிய தலைமுறை இன்றைக்கு எல்லாத்தையும் தாங்களாகவே கற்றுக்கொள்ளுது? நிச்சயமா அதை நீங்க இல்லை என்று சொன்னாலே நீங்கள் அவைக்கு எந்த வழிகாட்டலும் தேவையில்லை. அவைக்கு வழிகாட்ட தேவையில்லை. நீங்க உங்களோட அறிவை உங்களோட நாலேஜ பகிர்ந்தா காணும். அவைய நீங்க கைட் பண்ண தேவையில்லை. அது அவை சூஸ் பண்ணிவினா அவைக்கு எது தேவை என்று. இன்றைக்கு இருக்கிற தலைமுறையும் எந்த தலைமுறையும் மூட தலைமுறையும் ஒன்று இல்லை. ஏன்னா அவையில வழிகாட்டுறதுக்கு நாங்களே தேவையில்லை. அவ்வளவுக்கு இங்க வழிகாட்டுதலுக்கான பாடசாலைகளை எல்லாம் இழுத்து மூடலாமா? நாங்க இது விதண்டாம். பாடசாலையை மூடலாமா? நீங்கள் வழிகாட்டுறதுக்கு அவர்களுக்கு தேவையில்லை என்றால் தொழில்நுட்பத்திலேயே மட்டும் தங்கி. அதிமுகவும் தன்னுடைய கொள்கை பிரகடனத்தை வெளியிட்டது, திமுகவும் வெளியிட்டது,
பெரும்பாலும் விஜய் பிரச்சாரமே செய்ய போக முடியவில்லை. பல இடங்கள்ல அவர் பிரச்சாரமே செய்யல. பிரச்சாரம் செய்ய தேவைதானே, அவற்ற படத்தை பார்த்தா சரிதானே. அவர்கிட்ட படத்தை பார்த்துட்டாங்களோ, ஓகே, படத்துல அவர் ஏற்கனவே பிரச்சாரம் செஞ்சாங்க, அவர்கள் வாக்கு போட்டு விட்டார்கள், விஜய் வந்து விட்டார். மற்றவர்கள் வெயிட் பண்ண வேணும். அவர் இன்றைக்கு தான் தெரிவு செய்யப்பட்டிருக்கார். இன்னும் அவருக்கு 108 ஆசனமும் இல்ல, அவர் 109 ஆசனம் தான் எடுத்திருக்கிறார். யார் வந்து கை கொடுப்பார்கள், அல்லது திருப்பி அவர் ரிசைன் பண்ணி திரும்ப ஒரு தேர்தல் நடந்து அறுதி பெரும்பான்மையோட வருவாரா? அப்படிக்கான கேள்விகளுக்கு விட இருக்கு. அவர் முதலமைச்சராக திருப்பி ஒரு தேர்தல் நடக்கிறதுக்கான வாய்ப்பில்லை. அவர் பெரும்பாலும் முதலமைச்சராக வருவார். ஏற்கனவே அங்க வேற கட்சிகள், சிறு கட்சிகளோட அவர் கூட்டி சேர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதுக்கு இன்னும் ஒரு 9 ஆசனம் தாங்க. 9 ஆசனங்கள் தான் முக்கியமா பாராட்ட வேண்டியது, அவர் எந்த ஒரு கட்சியோடையும் கூட்டு சேராமல் அவர் அழைப்பு விடுத்தவர். ஆட்சியிலும் பங்கு தருவோம், அதிகாரத்திலும் பங்கு தருவோம், வாங்குவோம். அப்படி இருந்தும் யாரும் நம்பி போகல. அவர் தனி பெருங்கட்சியாக முதலிடத்துக்கு வந்திருக்கிறார். அதிமுக ஒரு 7-8 கட்சியோட கூட்டு சேர்ந்தது. திமுக வெக்கக்கேடு ஒரு ஆட்சியில இருந்த கட்சி, ஆண்டு கொண்டிருந்த கட்சி 25 கட்சியோட கூட்டணி சேர்ந்தது. ஏன் 25 கட்சியோட கூட்டணி சேர்ந்தது? அவ்வளவு சிறந்த ஆட்சியை கொடுத்து தமிழ்நாட்டை முன்னிலைக்கு கொண்டு வந்திருந்த ஒரு திமுக, ஒரு ஸ்டாலின் ஆட்சி 5 வருஷமா இணைந்து அரசியல் செய்யறதும் ஒரு ஜனநாயகம் தான். அப்படி அவர் கூட்டிக் கொண்டு வந்து அவ்வளவு பேருமே பிஜேபி பயத்தை காட்டினார்கள். இன்னைக்கு பிஜேபியை வாஷ் அவுட் பண்ணினது தாவேகா. அதிமுக இல்ல திமுக. தமிழக வெற்றி கழகம் தமிழக தேர்தல்ல முதல் முறையா நின்றது 2026. 2026 வரைக்கும் இந்த பாஜகவை தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விடாம தடுத்தது திராவிட கட்சிகள். பிராமணிய கொள்கைகளை தடுத்ததுல இந்த பொருளாதாரத்தை இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை சிறந்த பொருளாதார மாநிலமாக கொண்டு ஒப்படைச்சிருக்கிறாங்க. விஜய்கிட்ட ஒரு மிகச் செழிப்பான தமிழகம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இல்ல, அது உண்மை இல்ல. இந்தியாவுடைய ஜிடிபி 6.25, தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி 11.25. தமிழ்நாடு இந்தியாவிலேயே 2வது பொருளாதார மாநிலமாக இருக்குது. இந்த நிலைமையில தமிழ்நாடு ஒரு செழிப்ப இந்தியாவில செழிப்பான மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. அந்த தமிழ்நாட்டை ஒப்படைக்கப்பட்டது. தமிழ்நாட்டுக்கு அந்த ஜிடிபி வருமானத்தை உயர்த்தினதுல விஜய்ந்த பங்கும் கொண்டு இருக்கு. விஜய்ந்த படங்கள் தான் அதிகூடிய விலை. ஒரு ஆளுண்ட வருமானத்தையும் நாட்டின் அந்த பிரதேசத்தின் வருமானத்தையும் உண்டாக்கி அவ்வளவு சிறுமையா பார்க்கிறேன். அதே மாதிரி கூலி தொழிலாளி செய்தவனுக்கும் பங்கு இருக்குதான். ஏதோ திராவிட கட்சியும் 2 கட்சியும் அங்க பொருளாதார கொள்கைகள் தான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து மறக்கிறதுக்கு இல்ல. அதை மேலும் செழுமைப்படுத்தி தமிழ்நாட இதுல இன்றைக்கு இருக்கிற நிலையிலும் பார்க்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாருன்னா நிச்சயமாக தமிழக மக்கள் மீண்டும் ஒரு முறை விஜயை கொண்டு வருவார்கள். இன்றைக்கு விமர்சனம் வைக்கிற நாங்கள் அதை பாராட்டுறதுக்கு தயக்கமும் இருக்கா? நாங்கள் விமர்சனம் இல்லாமல் நாங்கள் விஜய் ரசிகர்கள் இல்லத்தானே, நாங்கள் விஜய் ரசிகர்கள் அல்ல. அப்ப நாங்கள் அதை விமர்சனத்தோட தான் நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கு. நாங்கள் விஜய் ரசிகர்களாக இருந்தால் இப்படி எடுக்கலாமே. நாங்களும் அதிமுக திமுக திராவிட கட்சி ரசிகர்கள் அல்ல. அப்படியான கட்சிகளுக்கு ரசிகர்கள் இல்ல. அவர் வெறும் அது நீங்க அதான் சொல்றது, அவருக்கு அரசியல் தலைவர். அவர் தமிழ்நாட்டினுடைய 8 கோடி தமிழ் மக்களுடைய ஒரு முதலமைச்சர். அவர் வெறும் ரசிகர்களால மட்டும் தெரிவு செய்யப்படவில்லை. இப்படி கணிச்சால் அதிமுகவும் திமுக இதைத்தான் பார்க்கணும். இப்ப விஜய் 35% வாக்குகள் எடுத்திருக்கிறார். தபாக அதே மாதிரி டிஎம்கே 32% வாக்குகள் எடுத்திருக்கு. டிஎம்கே கட்சி தனியா எடுக்கல, கூட்டு 32% எடுத்திருக்கு. மற்ற கட்சியும் கூட்டணியா எடுத்திருக்கிறார்கள் வாக்குகள். அப்ப இந்த வாக்கு வித்தியாசம் பண்றது கிட்டத்தட்ட 3 வீதமான டிஎம்கே 12% இழந்திருக்குது. 18% வாக்குகளை இழந்திருக்கு இந்த முறை டிஎம்கே.
டிஎம்கே 88% வாக்குகளை இழந்திருக்கு போன தேர்தலுக்கு இந்த 45% வாக்கு எடுத்தவர்கள் கடந்த தேர்தலில் 45% வாக்குகள் எடுத்தவர்கள் இந்த முறை 33 எடுத்திருக்கிறார். 82% வாக்குகள் 88% குறைஞ்சிருந்தால் டிஎம்கேக்கு ஒரு வாக்கம் வந்திருக்காங்க. ஆசன இழப்ப சொல்றேன். அப்படித்தான் நான் செய்தி ஊடகங்களை பார்த்து கொண்டிருந்தேன். அவை இந்த வீழ்ச்சி எவ்வளவு இல்ல இது ஒரு நல்ல உரையாடல். ஏனென்றால் இது தமிழகம் எங்க நோக்கி போகுதுன்றதுல நினைக்கிறேன். நீங்கள் குறிப்பிட்டது போல விஜய் அவர்கள் அவர் புதியதாக வந்திருக்கிறபடியால் அவர்களுக்கு அது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் எடுக்கும் தங்களுடைய கொள்கை திட்டங்களை முன்வைக்கிறதுக்கு. அந்த வகையில விஜய் அவர்கள் தமிழகத்தை அதிசயிக்க வைக்கிறாரா அல்லது அதுக்கு மாறான கீழ்நிலை கொண்டு போறாரான்றதை நாங்க பொறுத்து அதிசயிக்க வைப்பார் என்று நம்புவோம். இலங்கையில அனுரா தலைமையிலான அனுரா அலையடிச்சு இப்ப எப்படி தமிழ்நாட்டுல விஜய் அலையடிச்சதோ என்பிபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த புதுசில் இருந்து இன்று வரைக்கும் எதிர்கட்சிகள் என்ன சொல்றார்கள்? எல்போட் கவர்மெண்ட். சரியோ? அதே குற்றச்சாட்டு தான் இப்ப விஜய் மேலையும் சொல்ல போறார்கள், எல்போட் கவர்மெண்ட் என்று. இன்றைக்கு பார்க்கும்போது இலங்கை இந்த சரிஞ்சு போயிருக்கிற இந்த இலங்கை இருக்கிற நிலைமை எல்லாருக்கும் தெரியும். பொருளாதாரத்துல இவ்வளவு ஆதாள பாதாளத்துல இருக்குது. அதோட சர்வதேச ரீதியாக எழுகிற நெருக்கடிகளுக்கும் இலங்கை ஈடு கொடுத்து ஏதோ சமாளிச்சு போறது. அதை என்பிபியும் லாபகமாக ஓரளவுக்கு கையாளுது. அதே மாதிரி ஒரு வாய்ப்பு விஜய்க்கு கிடைச்சிருக்கு. விஜய் அதை சிறப்பாக கையாளுவார். அதுக்கு அவருக்கு அரசியல் அறிவு ஞானம் எல்லாம் இருக்க தேவையில்லை. எல்லாம் அவர் களத்துல கற்றுக்கொள்ளுவார். இவ்வளவு தூரம் அவர் உறுதியாக நான் வேண்டு தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா வருவார் என்று சொல்லும் போது எனக்கே ஒரு சிறு தடுமாற்றம். இவரே இவ்வளவு ஓவர் கான்பிடென்டா இருக்கிறாரு. ஆனால் கடைசி நேரம் வரையும் எவ்வளவு கருத்து கணிப்புகள் விஜய் வரமாட்டார். அவருக்கு அரசியல் ஞானம் அறிவு ஒன்றும் தேவையில்லை. அவர் எல்லாம் கற்றுக்கொண்டு செய்வார் என்றதுதான் அவருக்கு தேவையில்லை என்று நான் சொல்லல. அவருக்கு இல்லை என்று நான் சொல்லல. ஏண்டா அவருக்கு இல்லை என்றதுக்கு எனக்கு ஆதாரம் என்னட்ட இல்லை. அவருக்கு தேவை அவர் தன் செயல்பாடுல தான் காட்ட வேணும். அதனால நாங்கள் அவருக்கு வாழ்த்தி வரவேற்போம். இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் எங்கட ஈழத்து மருமகன். இதுவரையும் அவற்றை விவாகரத்து கிடைக்காதபடியா அவர் இப்பவும் எங்கட ஈழத்து மருமகன் தான். அதனால எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சந்தோஷம். எங்கட ஈழத்து மருமகன் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரானதால விஜயுடைய மறந்து போன ஒரு விஷயத்த நீங்கள் இதுல ஞாபகப்படுத்திக்கிறீர்கள். அவருடைய திருமண முறிவு அந்த விவாகரத்து பத்திரம் அல்லது அதுக்கான அந்த மனு தேர்தல் உச்ச கட்டத்துல இருக்கைக்குள்ளதான் அந்த மனு சமர்ப்பிக்கப்பட்டது. அது பாரிய தாக்கத்தை ஏற்படுத்த இல்லை. நாங்கள் அப்படித்தான் நான் கருதினால் அது பாரிய தாக்கத்தையும் ஏற்படுத்த இல்லை என்பது மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் நான் நினைக்கிற ஒரு நல்ல உரையாடலை நடத்தி இருக்கின்றோம். தொடர்ந்தும் நாங்கள் விஜயுடைய வெவ்வேறு 100 நாட்கள் 3 மாதங்கள் 6 மாதங்கள் ஒரு இடங்களில் அவர் எவ்வாறு தமிழக அரசியலை, தமிழக பொருளாதாரத்தை, தமிழக மக்களை கொண்டு நடத்துகிறார் என்பதை நாங்கள் பார்த்துக் கொள்வோம். நன்றி.